தேதிப்படி எங்களுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் டாக்டர் ஹர்ஷவர்தன் கொடுத்திருக்கிற ரிப்போர்ட் பிரகாரம் 58% ஆஃப் த பாப்புலேஷன் ரிகவர் ஆகி வீட்டுக்கு போயாச்சு. and 6,600 crores இது நிர்மலா சீதாராமன் மேம் டைரக்டா அவங்க வாயால ஸ்டேட் பண்ண ஃபேக்ட். 3 மாசத்துக்குள்ள நாங்க கோவிட் ரிலீஃப்க்கு 6,600 crores தமிழ்நாடுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கோம். தி கவர்மெண்ட்ஸ் both central and state governments have very clearly announced that you shouldn't be forcing them to pay the fees. ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஹலோ ஒன் வாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது ஸ்பெஷல் கெஸ்ட், எஜுகேஷனலிஸ்ட், ரெஃபார்மிஸ்ட், பொலிட்டீஷியன் என பல முகங்களை கொண்ட மதுவந்தி அவர்கள். வணக்கம். எப்படி வணக்கம். நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சேஃபா இருக்கீங்களா? சேஃபா இருக்கும். ஸோ சேஃபா இருக்கும் போதே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொரோனாவை பத்தி தான். நிச்சயமா நீங்க வந்து ஆப்வியஸா கெஸ் பண்ணிருப்பீங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எப்படி கொரோனா வைரஸை வந்து எதிர்கொள்றாங்க, அதே மாதிரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி வந்து எதிர்கொள்றாங்க, உங்களோட பார்வையில நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டு அரசாங்கமுமே, அதாவது தமிழக அரசாங்கமா இருக்கட்டும், மத்திய அரசாங்கமா இருக்கட்டும், அண்டர் த கிவன் சர்க்கம்ஸ்டான்சஸ் நம்மளுக்கு, அதாவது இந்தியர்களுக்கு இருக்கும் பாப்புலேஷன், அதை நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமா அதை கணக்குல எடுத்துக்கணும். 130 கோடி அப்படிங்கிறது சாதாரண நம்பர் கிடையாது. அமெரிக்கால இருக்கிற மொத்த பாப்புலேஷனே 33 கோடி தான். அது எங்களுக்கு ஒரு ஸ்டேட் உத்தரப்பிரதேஷ் எடுத்தீங்கன்னா 24 கோடி. சோ தட் இஸ் தி கனெக்ட். நான் சொல்றது உங்களுக்கு கம்பேரிசன் புரியறதுக்கு நான் சொல்றேன், பிகாஸ் நீங்க அமெரிக்கால இருக்கீங்க, அதனால நான் அதை சொல்றேன். சோ 130 கோடி மக்கள் இருக்கிற ஒரு ஜனநாயகத்துல தமிழகத்தையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பாப்புலேஷன் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹை, எஸ்பெஷலி சென்னை ஃப்ரம் வேர் ஐ ஆம். இப்போ வந்து சிச்சுவேஷனை வந்து டெஃபினட்டா ஸ்பைக் இருக்கு, நான் இல்லைன்னே சொல்லல. ஆனா 85% ஆஃப் த ஸ்பைக் ஆல் ஓவர் இந்தியாங்கிறது ஒரு 8 மாநிலத்திலிருந்து தான் வந்துகிட்டு இருக்கு. 8 மாநிலத்திலிருந்து. சோ மீதி மாநிலங்கள் பூரா கர்வ கம்ப்ளீட்டா ஃபிளாட்டன் பண்ணிட்டாங்க. அண்ட் மத்த மாநிலங்கள்ல இந்த அன்லாக் ஸ்டார்ட் ஆயிருக்கு as far as India is concerned. சோ என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க டெத்ஸும், அதாவது ஃபெட்டாலிட்டிஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ரிகவரிஸ் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தேதிப்படி எங்களுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் டாக்டர் ஹர்ஷவர்தன் கொடுத்திருக்கிற ரிப்போர்ட் பிரகாரம் 58% ஆஃப் த பாப்புலேஷன் ரிகவர் ஆகி வீட்டுக்கு போயாச்சு. இது ஸ்டாட்டிஸ்டிக்கலி ப்ரூவன் ரிப்போர்ட், இது நான் ஒன்னும் கதை கட்டல. சோ 58% ரிகவர் ஆகி வீட்டுக்கும் போயாச்சு. நம்பர் ஆஃப் ஆக்டிவ் கேசஸ் விட நம்பர் ஆஃப் ரிகவரிஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது. இன் அ ஸ்டேட் வேர் you have different languages, different dialects, it is very difficult to communicate to everybody in the same language. People don't understand sometimes, because many people are below the poverty line. You have migrants traveling from one state to another. Job opportunities, it's not a first world country as you call it, you know, in quotes. இப்படி இருக்கிற ஒரு நாட்டுல ஒரு லாக்டவுன், 4 லாக்டவுன், 5 லாக்டவுன், இப்ப சென்னையை பொறுத்த வரைக்கும் திருப்பி நாங்க லாக்டவுன்ல தான் இருக்கோம். அட் த சேம் டைம் அந்த மாதிரி இருக்கும்போது நம்பர் ஆஃப் ஃபெட்டாலிட்டிஸ் இந்த அளவுக்கு கம்மியா இருக்கு. உங்க நாடெல்லாம் பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் ஃபெட்டாலிட்டியே. 33 கோடி மக்கள் இருக்கிற நாட்டுல 1.5 லட்சம் ஃபெட்டாலிட்டிங்கிறது ஸ்கேரி நம்பர். எங்களுக்கு அதை நீங்க பர்சன்டேஜ் வைஸ் கால்குலேட் பண்ணி பாருங்க. 130 கோடி இருக்கிற நாட்டுல அந்த மாதிரி பர்சன்டேஜ்ல ஃபெட்டாலிட்டி வந்தா என்ன ஆகும் நீங்க யோசிச்சு பாருங்க. சோ கண்டிப்பாக கவர்மெண்ட் இதை, ஏன்னா இது வந்து முதல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது நான் எந்த கவர்மெண்ட்டுமே நான் குத்தம் சொல்ல மாட்டேன். இப்ப நான் இதை சொல்றதுனால நான் அமெரிக்கா கவர்மெண்ட்டை குத்தம் சொல்றேன்னு மட்டும் தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். இந்த மாதிரி ஒரு பேண்டமிக்க உலகத்துல யாருமே ஃபேஸ் பண்ணது இல்லை. என்ன பண்ணணும் தெரியாது. ஏன்னா முதல்ல மருந்து கிடையாது, வேக்சின் கிடையாது, இது கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம். எத்த தின்னா பித்தம் தெளியும்னு தெரியாது. சிம்டமேட்டிக்ங்கிறாங்க, அப்புறம் அசிம்டமேட்டிக்ங்கிறாங்க, அப்புறம் கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன்ங்கிறாங்க, அப்புறம் ஹர்ட் இம்யூனிட்டிங்கிறாங்க. வாரம் ஒரு புது பேர் ஒண்ணு வந்துகிட்டு இருக்கு. சோ என்னதான் செய்வாங்க இந்த கரண்ட் சர்க்கம்ஸ்டான்ஸ்ல? கண்டிப்பா இந்திய அரசாங்கம் இத நல்லா தான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்கோர்ஸ் தத்தி தடுமாறுவோம், நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஹேண்ட்லிங் கிவன் த சர்க்கம்ஸ்டான்சஸ். நவ் கமிங் டு தமிழ்நாடு. தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் we are number 1 in testing. 1 million samples கிட்ட டெஸ்ட் பண்ணியாச்சு. Definitely the more you test, more active cases வரதான் போகுது, பாசிட்டிவ் வரதான் போகுது. It is only corona positive, that doesn't mean they are all dead. ஃபர்ஸ்ட் இந்த பேனிக்ல இருந்து வெளியே வரணும். கொரோனா பாசிட்டிவ் எத்தனை பேர் பாசிட்டிவா இருக்கிறாங்களோ அத்தனை பேர்ல பல பேர் ரிகவர் ஆகி வீட்டுக்கும் போயிட்டு இருக்காங்க. அந்த ரிகவரி ரேட்ஸ் நம்ம பாக்குறது இல்ல.
ஆக்டிவ் கேஸ் தான் என்னமோ கிரிக்கெட் ஸ்கோர் மாதிரி வருது டெய்லி பேப்பர் ஃப்ரண்ட் பேஜ்ல. ரிகவரி ரேட் பார்க்கணும், ஃபெட்டாலிட்டி ரேட் பார்க்கணும். சென்னை இஸ் த லீஸ்ட். Tamil Nadu, I'm sorry, is the least as far as fatalities are concerned. But it's not the same in Mumbai and Delhi. It's very scary. And the government is doing all it can, both state and center. நான் வந்து இங்க யாருமே குத்தம் சொல்லல. So நீங்க கேட்ட கேள்விக்கு, under the given circumstances, with absolutely no medicine or vaccine available, இப்போதான் வந்து ஏதோ இந்த ரெம்டெசிவிரா இருக்கட்டும், டெக்ஸமெத்தசோனா இருக்கட்டும், இல்ல இந்த ஃபேபி ஃப்ளூவா இருக்கட்டும், இதெல்லாம் இப்பதான் ஒன்னொன்னா ஏதோ அப்படி தலையை தூக்கி அப்படி காமிச்சிட்டு இருக்கு. அதுவுமே என்ன, these are all medicines you take once you are affected by corona. You still don't have a vaccine that's going to control it, like you have a BCG vaccine for typhoid, malaria, tuberculosis, jaundice. You don't have these things. Okay. So under the given circumstances, I think we are doing a phenomenal job. So நீங்க தான் flatten of curve பத்தி சொன்னீங்க. எப்போ flatten ஆகும்னு நினைக்கிறீங்க? அதே மாதிரி வந்து how we portray the information, do you think it's wrong? ஏன்னா வந்து நம்ம வந்து இவ்வளோ கொரோனா வைரஸ் இவ்வளோ அப்படின்னு நம்ம வந்து portray பண்றோம். அதை வந்து கொஞ்சம் மாத்தி இத்தனை பேர் வெளியே போயிட்டாங்க, அதுக்கு நிறைய ஃபோக்கஸ் கொடுக்கலாம். நீங்க வந்து கண்டிப்பா என்ன பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ஆக்டிவ் கேசஸ் அண்ட் ஃபெட்டாலிட்டிஸ் பத்தி ஃபோக்கஸ் கொடுக்கறோமோ அந்த அளவுக்கு ரிகவர்ட் கேசஸ் பத்தியும் ஃபோக்கஸ் கொடுக்கணும். மக்கள் மனசுல ரொம்ப பயம் இருக்குங்க. அண்ட் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல this is not like the Spanish flu where you didn't have the internet. இன்னைக்கு 10 வாட்ஸ்அப் குரூப்ல 20 வேற ஃபார்வர்டு வருது. எந்த ஃபார்வர்டை நம்புறது, எந்த ஃபார்வர்டை விடுறதுங்கிற கன்ஃபியூஷன்லயே மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டீங்கன்னா, ஒபிஷியல் கவர்மெண்ட் இன்ஃபர்மேஷன், மீடியா புல்லட்டின், மீடியா ரிப்போர்ட்ஸ், நியூஸ், இது எல்லாமே எல்லா கவர்மெண்ட்ஸும் இப்போ ஓப்பனா ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை நம்ம பார்த்து படிக்கணும். அதுல ஆனஸ்டான இன்ஃபர்மேஷன் வருது. அதை ஃபர்ஸ்ட் பார்த்து படிச்சுட்டு, இந்த ஃப்ரிஞ்ச் வருது தெரியுமா, பிரேக்கிங் நியூஸ்னு பிரேக்கே ஆகாம ஒரு பிரேக்கிங் நியூஸ் வருது தெரியுமா 24 hours, அதுல ஒரு 50% இஜெக்ட் பண்ணிட்டு நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பா உருப்பிடுவோம். மூணாவது விஷயம், ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த மீடியா அண்ட் சோஷியல் மீடியா இஸ் please put out number of active cases versus number of recoveries versus number of fatality. Nobody is asking you not to talk about it, but please talk about number of recoveries. Sure. நீங்க எல்லா சேனலும் பாருங்களேன், அந்த டிக்கர்ல so many dead, so many more active, spike in 24 hours வருதே, so many recoveredங்கிற அந்த டிக்கர் ஏன் வரமாட்டேங்குது? அது வரணும் இல்லீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க, எப்ப வந்து அந்த கர்வ் வந்து flatten ஆகும்னு நினைக்கிறீங்க? எனக்கு I'm not a health expert, I'm not a WHO நான் வேலை பார்க்கல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நியூசிலாந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க ஜனவரில இருந்தே லாக்டவுனை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு சொல்றாங்க. சோ அவங்களால ஒரு 4-5 மாசத்துல கர்வை ஃபிளாட்டன் பண்ண முடிஞ்சது. கரெக்டுங்களா? பட் நம்ம வந்து இந்தியால பொறுத்த வரைக்கும் மார்ச் 24 இருந்து தான் அந்த டோட்டல் லாக்டவுன், we started the lockdown 1. நீங்க அந்த கணக்கு எடுத்து பாத்தீங்கன்னா கூட ஏப்ரல், மே இப்பதான் 3வது மாசத்துல இருக்கும். சோ என்னை பொறுத்த மட்டில் ஆகஸ்ட் வரைக்கும் இது போகும். பிளஸ் நான் கொஞ்சம் கடவுளை நம்புறவோ, கண்டிப்பாக அஸ்ட்ராலஜியை நம்புறவோ, ராகு கேத்து பயிற்சி செப்டம்பர்ல வருது. நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் இன் தட் ஃபீல்ட் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, ராகு கேத்து பயிற்சி நடந்து அது மாறும் போது கண்டிப்பா இந்த தாக்கம் கண்டிப்பாக குறையும். and you will start. But one thing you have to understand that this is here to stay. கொரோனாங்கிறது இனிமே நம்ம கூட இருக்க போற ஒரு விஷயம். சோ நம்ம வந்து காலையில ஒரு நாள் எழுந்துச்சு கொரோனா போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல போறது இல்ல. You have to learn to cope with it, live with it and deal with it. அவ்வளவுதான். நம்ம நிச்சயமா அந்த நம்பிக்கை வந்து மெய்ப்பிக்கும் அப்படின்னு நம்புறேன். ரெண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா, இனிஷியலா நீங்க வந்து லாக்டவுன் பத்தி பேசுனீங்க. பிரைம் மினிஸ்டர் வந்து எக்ஸலண்டா பண்ணிட்டு இருந்தாரு. லாக்டவுன் வாஸ் ப்ராப்பர்லி ஃபார்முலேட்டட், ப்ராப்பர்லி ஃபாலோட். அதுக்கப்புறம் நிறைய டிஸ்டர்பன்சஸ், இந்த மைக்ரன்ஸ் ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பரா வந்து அந்த லாக்டவுனை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணல. ஸோ அதனாலதான் ஸ்பைக் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. ஸோ டிட் பிரைம் மினிஸ்டர் டேக் ப்ராப்பர் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு? ஏன்னா இனிஷியலா WHO வேரியஸ் வேர்ல்ட் லீடர்ஸ் கூட என்ன சொன்னாங்க அப்படின்னா, we should probably follow what Mr. Narendra Modi even now I stick to my statement. All of us stick to our statement. Okay. Even now WHO says the same thing. Ilana Dr. Harshavardhan will not be the executive chairman of the WHO board. அவர் இப்பதானே அப்பாயிண்ட் பண்ணாங்க.
ஓகே ஓகே, அவர் இப்பதான் அப்பாயிண்ட் பண்ணாங்க. பிளஸ் நான் இப்ப உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி 8 மாநிலத்தில இருந்து தான் 85% ஆஃப் த கேசஸ் வந்துகிட்டு இருக்குன்னா இந்தியால எத்தனை மாநிலம் இருக்கு? மீதி மாநிலங்கள்லாம் curves have been flattened. In fact, as of yesterday, north east states, அதாவது நாகாலாந்து, மிசோரம், சிக்கிம் அண்ட் இது மணிப்பால், இந்த 4 ஊர்லயும் ஒரு டெத் கூட ரிப்போர்ட் ஆகலை. ஓகே, they flattened the curve completely. Bangalore as a city with a population of 1.25 crores has flattened the curve. Goa, Pondicherry, சின்ன சின்ன கேசஸ் இங்க அங்க வருது. கேரளா, லுக் அட் கேரளா as a model. இங்க அங்க வந்துகிட்டு இருக்கு. அது வரத்தான் செய்யும். அத நம்ம என்ன இப்போ மைக்ரன்ஸ் இங்கே இருந்து அங்க டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க. நிறைய வந்தே பாரத் மிஷன் மூலமா lot of Indians were stuck all over the world through ship, through flights, everybody has been brought back. எல்லாரும் வரும்போது தாக்கம் வரதானங்க செய்யும். நிச்சயமா. இப்போ ஒரு ஃபிளைட்ல 100 பேர் வராங்கன்னா 20 பேருக்கு இருக்கும். நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ உடனே என்ன பண்றாங்க? குவாரண்டைன் பண்ணி அனுப்புறாங்க. பட் ஸ்டில் there is this possibility of it spreading. So in the given circumstance, even now அப்படி பார்த்தா எங்க நாட்டுல தானங்க 21 crore package கொடுத்திருக்காங்க economically, which is something that they've started putting into accounts of people. இப்போ மைக்ரண்ட்ஸுக்கும் ஒரு பேக்கேஜ் PM cares ஃபண்ட்ல இருந்து 1000 கோடி கிட்ட மைக்ரண்ட்ஸோட ரிலீஃப் ஒர்க்குக்கு பேக்கேஜ் போயிருக்கு. நேத்துக்கு தான் உத்தரப்பிரதேஷ்ல ஆத்ம நிர்பர் ரோஸ்கார் அபியான் ஃபார் த மைக்ரண்ட்ஸே ஸ்டார்ட் பண்ணிருக்காரு PM. இன்ஃபேக்ட் அதுலதான் உத்தரப்பிரதேஷ ஒரு எக்ஸாம்பிளா காமிச்சு, உத்தரப்பிரதேஷ் பாப்புலேஷன் 24 கோடி, அமெரிக்கா பாப்புலேஷன் 33 கோடி. ஆனா உத்தரப்பிரதேஷ்ல நம்பர் ஆஃப் டெத்ஸ் 600, அமெரிக்கால நம்பர் ஆஃப் டெத்ஸ் கிட்டத்தட்ட 1.25 to 1.5 அப்படின்னு சொன்னது பிரைம் மினிஸ்டர். சோ இதெல்லாமே ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். I'm not giving you my opinions, I'm just stating facts to you. நிச்சயமா. சோ இன்னொரு क्वेश्चन, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான क्वेश्चन என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 8 ஸ்டேட்ஸ் ஒண்டி ஏன் அட்லீஸ்ட் சுகாதாரத்துறை ஒண்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்து ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணலாமா அப்படின்னு 15 central government teams have been deployed to all these 8 states. Okay. And they are constantly reviewing along with the state governments to see how best to sort this. See, this is a huge problem because first and foremost புரிதல். இப்ப எங்க ஊர்லயே நான் டெய்லி நான் என்னுடைய வீடியோஸ் பி பாசிட்டிவ் வீடியோஸ் போடும்போது நான் சொல்றது அதுதான், தயவு செய்து கவர்மெண்ட் சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க. என்ன பெருசா சொல்லிடுறாங்க, அத்தியாவசிய தேவைகளுக்கு வெளியே வாங்க, இல்லைன்னா வெளியே வராதீங்கிறாங்க. நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுங்கிற ஆட்டிடியூட் இருந்ததுன்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். பட் ஐ டோன்ட் பிளேம் பீப்புள் ஆல்சோ. பீப்புள் ஆர் கெட்டிங் mentally upset, mentally traumatized. It's a very thin line we are treading. Okay. So the path to that, you're seeing so many people in the news liyum varudhu, corona affect aanavanga tharkola panikranga. So it's very scary. It's very scary. Unfortunate situation too. You're treading a very thin line on ice, literally. So idi ingiyo illama angiyo illama, it is very tough to manage. Okay. So we have to take it as it comes. நிச்சயமா. சோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் நீங்க பார்க்கும்போது, சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்பவுமே நாங்க ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்றோம்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு ஃபண்ட்ஸ் சேரல அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 கோடிக்கு மேலேயே ஜிஎஸ்டி மணி இட் ஹாஸ் டு கம் டு தமிழ்நாடு கவர்மெண்ட். அது வரவே இல்லை. ஏன் அந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருக்கு? இல்லையே, ஏப்ரல்ல ஒரு அமௌண்ட்டும் மே மாசத்துல இன்னொரு அமௌண்ட்டும் ஜிஎஸ்டி ஃபண்டும் ரிலீஸ் பண்ணியாச்சு. இது பேப்பர்லயே வந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அது போக 6600 கோடி ஜஸ்ட் ஃபார் கோவிட் ரிலீஃப் ஒர்க் வித்தின் 3 months ரிலீஸ் பண்ணியாச்சுன்னு as of 3 days ago our honorable finance minister, when she came on a live rally as part of BJP Tamil Nadu's online rally that we are conducting now, she made it open as a statement and she says the facts are there. ஜிஎஸ்டி பணமும் ஒரு 1000 கோடி ஏப்ரல்ல, அதுக்கப்புறம் ஒரு 2000க்கு மேல கோடிகள் மே மாசம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுவும் பேப்பர்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்தது, இது நான் சொல்லல. இதெல்லாமே தமிழக பிரஸ் ரிலீஸ் பண்ண ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். பட் எப்போதுமே இந்த மாதிரி ஒரு பேண்டமிக்க எப்போதுமே அது இதுன்னு இல்லை, நீங்க இப்போ ஒரு சுனாமி வரதா இருக்கட்டும், வெள்ளம் வரதா இருக்கட்டும், என்னைக்குமே ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்டுட்டு தான் இருப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க முடியாத அளவுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இது எப்போதுமே இது இருக்கும், இது இல்லாம இருக்காது. ஆனா வரவே இல்லை, ஜிஎஸ்டி ஃபண்ட் வரலன்னு சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். வந்திருக்கு.
வந்திருக்கலாம் பட் ஃபுல்லா வரல இல்லையா? ஏன்னா இந்த மாதிரி ஒரு என்னங்க இது வம்பா இருக்கு? நீங்க வந்து கேக்குறது எப்படின்னா, அப்படின்னு. இல்ல நீங்க முதல்ல என்ன சொன்னீங்க? வரவே இல்ல நீங்க. அதுக்கப்புறமா நான் ஆணித்தனமா வந்திருக்குன்னு சொன்னப்பறம் வந்திருக்கலாம் அப்படிங்கிறீங்க. அது இல்ல நான் அப்படி சொல்லல. பட் என்ன GST full amount because I was maybe you have to understand the government is also going, the central government has so many states to take into consideration as well. Tamil Nadu is not the only state. Sure. But for Tamil Nadu government, Tamil Nadu is the only priority. So இது அண்டர்ஸ்டாண்டபிள். ரெண்டு பேர் சைடுல இருந்தும் இது அண்டர்ஸ்டாண்டபிள் டிஸ்கஷன் அண்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான். இவங்க கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க, அவங்க கொடுக்கறத கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்ப தமிழ்நாடு கேட்கற மாதிரி மகாராஷ்டிரா நாளை கேட்பாங்க, கண்டிப்பா கேட்பாங்க. ஏன்னா அங்க கேசஸ் ஆர் மச் மோர் சிவியர், மச் மோர் சிவியர். டெல்லி கவர்மெண்ட் கேட்பாங்க, அங்கேயும் கேசஸ் ஆர் சிவியர். ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா கவர்மெண்ட் கேட்பாங்க, அவங்களும் அங்க கேசஸ் ஆர் கொஞ்சம் சிவியர். குஜராத் கேட்பாங்க, அங்கேயும் சிவியர். ஸோ கவர்மெண்ட் ஆல்சோ, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆல்சோ ஹேஸ் டு மிக்ஸ் அண்ட் மேட்ச். இதான் நான் சொன்னேன், யூ ஆர் ட்ரெடிங் அ வெரி thin line, so you have to balance it out and ride இல்லீங்களா? But GST பணம் to a great extent வந்திருக்கு. அது வந்து தமிழக நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த நியூஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், டெல்லி பேப்பர்ல வந்த நியூஸ் நான் உங்களுக்கு சொல்லல. and 6,600 crores இது நிர்மலா சீதாராமன் மேம் டைரக்டா அவங்க வாயால ஸ்டேட் பண்ண ஃபேக்ட். 3 மாசத்துக்குள்ள நாங்க கோவிட் ரிலீஃப்க்கு 6,600 crores தமிழ்நாடுக்கு ரிலீஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சோ பணம் வந்திருக்கு, டோட்டலா வராம நெகேட்லாம் ஆகல. சரி, வந்திருக்கு நம்புவோம். அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த பணம் வந்திருக்கு, நம்பறதுக்கு ஒண்ணும் இல்ல. இது வந்து கடவுள் நம்பிக்கை மாதிரி இல்ல, இருந்தா நல்லா இருக்கும் இல்லன்னா நல்லா, அது கிடையாது. வந்திருக்கு. அது எப்படிங்கிறது கண்டிப்பாக தமிழக கவர்மெண்ட்டுக்கு இன்னும் ஜாஸ்தி தேவைங்கிறது கேட்கதான் செய்ய போறாங்க, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்ல போறாங்க? நாங்க தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு தான் சொல்ல போறாங்க. சோ இது நடக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. பட் டோட்டலா நெகேட் ஆகி வரவே இல்லை அப்படின்னு நியூஸ் பரவிச்சுன்னா அது தவறான செய்தி, அவ்வளவுதான் நான் சொல்றேன். நிச்சயமா. சோ கோவிடோட எல்லாருமே வந்து இப்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டா இருக்காங்க. சோ அதுல பேரண்ட்ஸ் இப்ப வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்காங்க. ஏன் அப்படின்னா நிச்சயமா நீங்க எஜுகேஷன் வேற. சோ அதனால ஸ்கூல்ஸ் எல்லாம் இப்ப என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஆன்லைன் எஜுகேஷன்ற ஒரு கான்செப்ட கொண்டு வந்திருக்காங்க. பே பண்ணாதான் நாங்க உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. சோ நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இஸ் இட் நாட் எக்ஸ்ப்ளாய்டேஷன்? I agree. You cannot force the parents to say நீ காசு கொடுத்தாதான் நான் ஆன்லைன் பண்ணுவேன். ஏன்னா ஆக்சுவலி வந்து according to the governments, both central and state governments have very clearly announced that you shouldn't be forcing them to pay the fees. எல்லாத்துக்கும் மொரட்டோரியம் வந்திருக்கு இல்லையா? இதுக்கும் மொரட்டோரியம் தான், நான் சும்மா அது ஒரு எக்ஸாம்பிள் வேர்டா யூஸ் பண்றேன். இதுக்கும் அந்த லீவே கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் சென்ட்ரல்லையும் சொல்லியிருக்காங்க, ஸ்டேட்லயும் சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி ஸ்கூல்ஸ் கேக்குறாங்கன்னா அது எக்ஸ்ப்ளாய்டேஷன்ற கணக்குல தான் போய் நிக்குது அன்பார்ச்சுனேட்லி. பட் என்ன, ஆன்லைன் கிளாஸஸ் டெஃபினட்டா ஸ்டார்ட் ஆயிருக்கு, எனக்கே தெரியும். பிகாஸ் மை சன் இஸ் இன் 11th ஸ்டாண்டர்ட், அவன் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் தான் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கான். So I feel the schools should try and find a balance. Now இது வந்து it's not going to be easy. Again, this is not easy because school மட்டும் எப்படிங்க ஓட்டுவாங்க? அவங்க சைடு ஆஃப் வியூ, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவையும் நீங்க பார்க்கணும். அட் த சேம் டைம் பேரண்ட்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, சம்பளமே வரல, வேலை வாய்ப்பே இல்லை, பணமே இல்லை, நாங்க எங்க இருந்து ஃபீஸ் கட்டுவோம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஸோ இது ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அது பிட்வீன் த ஸ்கூல் அண்ட் த பேரண்ட் பாடி இருக்கு இல்லையா? அவங்களுக்குள்ள இது நடக்கணும். இன்ஃபேக்ட் ஐ திங்க் தே கேன் ஹேவ் சம் வீடியோ கான்ஃபரன்சிங் செஷன்ஸ் பிட்வீன் த பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன்ஸ் அண்ட் த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ஸ் ஆஃப் தி இண்டிவிஜுவல் ஸ்கூல்ஸ் அண்ட் see how to come to a resolution. Otherwise இது ஒரு காஃபி டாஃபி சினாரியோ மாதிரி தான் போயிட்டு இருக்க போகுது. நிச்சயமா இது கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரலாம்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? பிகாஸ் கவர்மெண்ட் சொல்லிட்டாங்களே, கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸும் கொடுத்துட்டாங்க. கிளியரா கவர்மெண்ட்ஸ் have said both in Tamil Nadu and center, do not force the parents ன்னு சொல்லியும் இது நடக்குது இல்ல அப்படினு தான் வந்து இல்லங்க. இது எல்லாமே என்ன சொல்றேன்னா, எல்லாமே see the scenario is government ஒரு பக்கம் கொரோனாவை ஃபைட் பண்ணுமா இல்லையா, சைனாவுடைய லடாக் பார்டர் இஷ்யூவை ஃபைட் பண்ணுமா இல்லையா, இக்கானமியை ஃபைட் பண்ணுமா, இல்ல மைக்ரண்ட் ப்ராப்ளமை ஃபைட் பண்ணுமா, இல்ல ஆப்போசிஷனை ஃபைட் பண்ணுமா, இல்ல இபி ப்ராப்ளமை ஃபைட் பண்ணுமா, இல்ல பேரண்ட்ஸோட இஷ்யூவை ஃபைட் பண்ணுமா? அதுக்கு தானே கவர்மெண்ட் இருக்கு இல்லையா? So government prioritizes. No, I'm not saying government நான் கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்றேன்னு இல்ல. Put yourself in their shoes. They have to prioritize. ஒரு தேரை வந்து 4 குதிரை வச்சு இழுக்கிறோம்னா 4 குதிரையும் ஒரே மாதிரி ஒரே ஸ்பீட்ல ஒரே ஹார்ஸ் பவர்ல ஓட போறது இல்ல. ஒரு குதிரை ஃபாஸ்டா ஓடும், ஒரு குதிரை ஸ்லோவா ஓடும். எல்லாத்தையும்
கரெக்டா அதை கொண்டு வந்து பேலன்ஸ் பண்ணி ஓட்டினாதான் அந்த தேர் நகரும். ஓகேங்களா? சோ அதத்தான் கவர்மெண்ட் ட்ரை பண்றாங்க டு தி பெஸ்ட் ஆஃப் தேர் அபிலிட்டிஸ். நம்ம சைடுல இருந்து சிட்டிசன்ஸ் நம்ம என்ன பண்றோம்? சப்போர்ட் பண்றோமா? ரூல்ஸை ஃபாலோ பண்றோமா? பேச்ச கேக்குறோமா? இது நம்மள இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணிக்கணும்ல. சும்மா எல்லாத்துக்கும் கவர்மெண்ட்டையோ இல்ல காவல்துறையையோ இல்ல நீதித்துறையையோ குத்தம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. திருவிளையாடல் டைலாக் மாதிரி பாட்டெழுதி பேர் வாங்கும் புலவர்களும் இருக்காங்க, குத்தம் கண்டுபிடிச்சே பேர் வாங்கும் புலவர்களும் இருக்காங்கன்னு பாரு நாகேஷ். குத்தம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. பட் புட் யுவர் செல்ஃப் இன் தேர் பொசிஷன். Look at it. See in what way you can try and support. This is a pandemic that the world is facing for the first ever time in the history of mankind. The whole world, even World War, the entire world didn't get affected to the extent that we are getting affected on this pandemic. நீங்களே சொல்லுங்க, 2 வேர்ல்ட் வார் பாத்திருக்கு இந்த உலகம். இந்த அளவுக்கு நம்மளுக்கு எல்லா நாடுகளும் அஃபெக்ட் ஆச்சா? இல்ல ஸ்பானிஷ் ஃப்ளூ வந்தது, இந்த அளவுக்கு எல்லா நாடுகளும் அஃபெக்ட் ஆச்சா? பட் இங்க நீங்க பாருங்க, ஒட்டுமொத்த உலகத்தையும் போட்டு ஆட்டி படைக்குது இந்த கண்ணுக்கு தெரியாத அசுரன், கொரோனாங்கிற இந்த அசுரன். அப்ப நம்ம கொஞ்சம் எல்லாமே ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்து ஒரு புரிதலோட நடந்துகிட்டோம்னா சண்டை சச்சரவு இல்லாம இதை ஓட்டலாம். ஏன்னா ஏற்கனவே வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்கோம். mental pressures are very, very high. We have children we have to manage. We have adults, elders above 60 we have to manage. We have patients we have to manage. It's not easy. So we have to stay, calm. அதே மாதிரி இந்த எஜுகேஷனை பத்தி பேசிட்டு இருக்கும்போது do we have proper infrastructure நினைக்கிறீங்களா? ஏன்னா சைக்கியாட்ரிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா கிட்ஸ் உளவியல் ரீதியா 30 மினிட்ஸ் மேல பார்த்தனா அவங்களுக்கு அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால couldn't allow them. ஏன்னா ஒரு 3 months முன்னாடி தான் நம்ம என்ன சொன்னோம்னா we should ask the kids not to give them iPads and phones. பட் இப்போ என்ன சொல்றோம் அப்படின்னா 5 hours 6 ஹவர்ஸ்க்கு அவங்களுக்கு ஐபேடை கொடுக்கலாம், போனை கொடுத்து நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்றோம். ஸோ 3 months முன்னாடி இப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 3 months முன்னாடி சொன்னது it was a total lockdown scenario where schools were completely not functioning and everything was switched off. இப்போ ரெஸ்யூம் பண்ணிருக்கு கிளாஸஸுமே. இப்போ என் பையன் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் எப்படி அவங்க நடத்துறாங்கன்னா, half an hour பண்ணாங்கன்னா then they give a break, then they conduct another session. அப்படிதான் போகுது. ஒட்டு மொத்தமா 5 மணி நேரம் குழந்தை கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காருது இல்ல. அட்லீஸ்ட் மை சன் டசன்ட் டு இட் even though he's in the 11th grade. அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் எஸ் ஐ அக்ரி, 30 நிமிஷத்துக்கு மேல அட்டென்ஷன் ஸ்பேன் இங்க நம்மளுக்குள்ள இல்லைங்க. கிளாஸ்ல உட்காந்தாலே பசங்களுக்கு கிடையாது லைவா ஒரு கிளாஸ் ரூம்ல. அதனாலதான் ஒரு பீரியட் 40 நிமிஷத்துக்கு மேல வைக்க முடியாது ஸ்கூல்லயே. நீங்க ஏன் 8 பீரியட்னு பிரிக்கிறோம்? ஏன் நம்ம 1 hour பீரியட்ஸ் வைக்கிறது இல்ல? பீரியட் டைம் ஃப்ரேம் இஸ் 35 minutes to 40 minutes. ஏன்னா ஒரு குழந்தையால உட்காந்து ஒருத்தர் பேச்ச அவ்வளவு நாளைக்கு தான் கேட்க முடியுங்கிறது ரிசர்ச் பண்ணது. நாட் ஜஸ்ட் த்ரூ இன்டர்நெட், ஈவன் லைவ், ரியல் டைம் ஐம் டாக்கிங் அபவுட் லைவா. சோ இது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அகைன் இது ரொம்ப நியூ, completely new even for the schools. It's not easy. The teachers are in different houses, the management is in some other setup, students are all over in different houses. Child first needs to have an internet access, has to have a laptop or a pad or a whatever, has to have the access to the class session. So நிறைய அதுலயும் repercussions face பண்ணிட்டு தான் இருக்கும். But everything needs time to streamline. அந்த விஷயத்துல ஃபைனல் क्वेश्चन என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினு நிச்சயமா சில ஸ்கூல்ஸ் நல்லா ஃபாலோ பண்றாங்க. சில ஸ்கூல்ஸ் they are forcing it on to the parents and to the students. அப்படி பார்க்கும்போது திடீர்னு எனக்கு என்ன, என் நிறைய ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருக்கும்போது has education become a business? அது ஒரு நல்ல ஒரு நிச்சயமா everything is a business at the end of the day. இது கொஞ்சம் ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போற மாதிரி இருக்கு. உங்களோட கருத்து என்ன? I wouldn't say so. Everything today is a business. Okay. Are you telling me that your friends who are doctors and lawyers don't do it for the business in it? And just the social service? Correct. But let's do free service. Let's fight COVID free. Let's fight COVID free. Let's go to courts free. Let's do psychiatric treatment free. Nothing is for free in this world today. Everything is a business. But there has to be dignity and morals and ethics followed in the business. Correct. Anything, not just education. Not just education. I would say anything that becomes unethical after a point in time is wrong. So let's not just brand education alone there. Okay. I would not like to do that. You don't brand education alone there. Every industry has become a business today. There's no business in politics.
There's business everywhere. That's fine. As long as there's ethics about it, there's legality about it, and there's no harm happening. When you cross, exactly, you have to make sure you don't cross. So சில விஷயங்கள்ல தவறு செய்யறதுனால அந்த மொத்த ஃபீல்டையுமே குறை சொல்றதுங்கிறது, இப்போ சினிமா இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்க. எப்போ அதுதான் எங்களுடைய சாபக்கேடு. அது எதை சொல்லுங்க உடனே சினிமா இண்டஸ்ட்ரி மேல அது வந்துரும். பாத்தீங்களா, இந்த இண்டஸ்ட்ரியில தான் இப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஏன் மத்த இண்டஸ்ட்ரியில எல்லாம் இதெல்லாம் நடக்கிறது இல்லையா? தெரிய வருது இல்ல, பிகாஸ் ஆஃப் த லைம் லைட் ஃபேக்டர். இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா, பிஹைண்ட் கேமராங்கிற இருக்கிறதுனால. ஓகேங்களா? பட் தட் டசன்ட் மீன் யூ பிராண்ட் சம்திங் டோட்டலி அண்ட் சே இது இப்படிதான். அததான் ஐம் சேயிங். ஓகே, தட்ஸ் வாட் ஐம் ட்ரைங் டு சே. நாளைக்கு ரஜினிகாந்த் வந்து கட்சியை ஆரம்பிச்சு நீங்க வாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க வந்து ரஜினிகாந்தோட ஜாயின் பண்ணுவீங்களா இல்ல பிஜேபியோட? அதுக்கப்புறம் மதுவந்தின்னு பாத்தீங்கன்னா நிறைய கிரிட்டிசிசம்ஸ், பட் யூ கேம் அவுட் பிரேவ்லி அண்ட் கிரேஸ்ஃபுல்லி as well. உங்களால எப்படி அது முடிஞ்சது?